வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஜனவரி 17. இன்றைய சிந்தனை விருந்து என்ன அப்படின்னா, குழந்தை வளர்ப்பு. நல்ல ஒரு அருமையான ஒரு டாபிக் மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, மெஜாரிட்டி இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு குழந்தை தப்பு பண்ணுது, இல்லை அந்த குழந்தை ஒன்று ஆசைப்படுது அப்படின்னா, உடனே அந்த யாரை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த குழந்தைய தான் நம்ம சொல்கிறோம். எதுனாலுமே பண்ணுறது தவறு. ஆனால் மகரிஷி அழகாக சொல்லுவோம், நம்மளோட முன்பிறவி நம்மளோட தாய் தந்தையர்கள், நம்மளோட அடுத்த பிறவி நமக்கு மறுபிறவின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, அந்த பிறவி நம்மளோட சந்ததியரே, நம்ம குழந்தைங்க தான் நம்மளோட அடுத்த பிறவி அப்படின்னு அழகாக மகிழ்ச்சி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அவங்களோட வினைத்தொடர், பெற்றோர் வழி வந்த வினைத்தொடர் நம்மள்கிட்ட இருக்குது. அப்போ நம்மளோட அதே தொடர் தானே அந்த குழந்தைகிட்ட போகும். ஆனால் பண்ணுற தவறு அவங்க தான் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்கிறோம். கிடையாது, நம்மள்கிட்ட இருந்து வர்றது தான். அதான் ஏன்னா குழந்தை வளர்ப்பு அப்படின்னா, ஒரு தாய் தந்தை சேர்க்கை எப்போவுமே மகிழ்ச்சி அதை அழகாக எடுத்து சொல்லுவாங்க. அமாவாசை பௌர்ணமி கணத்து தினங்களில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இருவரும் ஒத்த மனசோட வாழ்க்கை, தாய் தந்தையோட உறவு இருக்கும் பொழுது அதில் ஜனிக்கும் கரு நல்லா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சரி, உயிர் அறிவு உடல் மூணுமே ஒத்தி செஞ்சு இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும் பொழுது அந்த குழந்தையும் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் சரி, நண்பர்களுக்குமே ஒரு செழிப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, அந்த குழந்தையும் நல்லா வளரக்கூடிய ஒரு தன்மை அமையும். அப்படி இல்லாமல் அவங்களுக்குள்ளே ஏதாவது முரண்பட்ட கருத்து இருக்கும்போது அந்த குழந்தையை கண்டிப்பாக அந்த கருவை பாதிக்கும். அதை தாய் தந்தையர்கள் உணரணும். அப்போ எந்த ஒரு செயலுமே நம்மள்கிட்ட இல்லாமல் குழந்தைங்கள்கிட்ட போகாது. அப்போ ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஆராய்ச்சி பண்ண நம்ம பயிற்சி முறைகள் பண்ணும்போது தான் இந்த ஆராய்ச்சிலாம் நமக்கு வரும். இப்போ அதாவது உடற்பயிற்சியெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஒரு குழந்தைய நல்லா நம்ம கவனிச்சுட்டே வாட்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த குழந்தைகிட்ட நல்லா கவனிக்கலாம். நம்ம வழியில் யாராவது ஒருத்தரோட ஹேபிட் அந்த குழந்தைக்கு இருக்கலாம், இல்லை நம்மளோட சின்ன வயசில் நம்ம செஞ்ச சேட்டைகளோட தன்மை வெளிப்படலாம். நிறையா குழந்தைங்கள்கிட்ட நம்மளோட ஹெரிடிட்டி தன்மை இல்லைன்னா நம்ம தன்மைகள் தான் வெளிப்படும். ஏன்னா அது வேறு எந்த இதுலேருந்தும் வரலை, நம்மக்கிட்ட இருந்து வந்திருக்கு. அதுதான் இப்போ அந்த குழந்தைய நல்ல விதமாக வளர்க்குறதும், அந்த குழந்தைக்கு நல்லது சொல்லி கொடுக்குறதும் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு இதை பார்த்து குழந்தைங்கள பொறுத்தவரை அவங்க அப்படியே ஒரு மோல்டிங் டைப் மாதிரி, நம்ம எப்படி நினைக்கிறோமோ அந்த இதில் அவங்கள மோல்டு பண்ணலாம். ஆனால் அவங்க முன்னால் எந்த ஒரு இமேஜும் நம்ம தவறான ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிடக்கூடாது. ஒரு சண்டையை போடுறதாகட்டும், இல்லை வீட்டிலே நம்ம அம்மா அப்பா நடந்துக்கிற விதம், இதெல்லாம் வித்தியாசமாக அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா அவங்க மனம் உடனே எல்லாத்தையுமே ஈர்க்கக்கூடிய சக்தி. ஏன்னா அவங்களுக்கு ஜீவகாந்தம் நல்ல திணிவு பெற்று நிறைய ஆற்றல் இருக்கும். எவ்வளோ விளையாடினாலும் குழந்தைங்க எப்படின்னா டயர்டாகவே மாட்டாங்க. அது காரணம் என்னென்னா, அவங்களுக்கு ஜீவகாந்தம் அந்த உயிராற்றலோட திணிவு நல்லா நிறையா இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு எதையுமே உடனே கிரகிச்சிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. நிறைய கொஷின் கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கே தெரியும், ஒவ்வொரு கிளாண்டில் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கிளாண்ட்லேருந்து எப்படி குழந்தைங்க ட்ராவல் பண்ணி இறங்கி ஒவ்வொரு கிளாண்டையும் கடந்து எப்படி கரெக்டாக அந்த மெச்சூரிட்டி ஏஜில் மூலாதாரங்கிற ஒரு கிளாண்டை ரீச் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி ஏஜ் வரும். அது வர சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ஒரு 4 வரைக்கும் இல்லைன்னா 5 வரைக்குமே அந்த குழந்தைங்க நல்ல ஒரு பிரிஸ்காகவே ஆக்டிவேஷனோடே இருப்பாங்க. அந்த ஒரு தன்மை உள்ள குழந்தைங்கள்ட்ட எப்படி நம்ம வளர்க்கணுமோ அந்த விதத்தில் வளர்த்தோம் அப்படின்னா குழந்தைங்க நல்ல விதத்தில் வளர்ந்து அவங்க சமுதாயத்துக்கும் சரி நல்ல விதத்தில் ஒரு பயனுள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையும் நல்ல செழிப்பாக இருக்கும். அதை கடந்து நம்ம சில விஷயங்களை செஞ்சுட்டு அதை குழந்தைங்க மேலே நம்ம திணிக்கிறது அப்படிங்கிறது தவறான ஒரு கருத்து செயல். ஏன்னா நம்ம பயிற்சிகளில் ஆழ்ந்து பண்ணும் பொழுது நம்மளோட தவறுகளை நம்மளால் உணர முடியும், அதை திருத்திக்கவும் முடியும். குழந்தைங்க முன்னால் எதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற ஒரு ஆராய்ச்சி நம்மளுக்கு வந்துடுச்சு, அதில் ஒரு தெளிவு நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைங்களோட வளர்ப்புங்கிறது எல்லா தாய் தந்தையருமே நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு வளர்ப்பு தான் கொடுப்பாங்க. அந்த அளவு நம்மளும் ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம பயிற்சி முறைகளை நம்ம சிறப்பாக பண்ணி
அந்த குழந்தைய நல்ல விதமாக வளர்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜுங்கிறது நல்ல இம்ப்ரூவ் ஆகும். அதான் மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க, விஸ்டம். நாலேஜ் அப்படிங்கிறது அறிவு. அப்போ அறிவுங்கிறது என்னது? இயக்க ஒழுங்கு. கரெக்டாக அது எதை எதை செய்யணுமோ அந்தந்த வேலையில் சுத்தவெளி செய்கிற மாதிரி அந்த குழந்தைங்களும் அந்தந்த தன்மையில் எல்லாம் செய்வாங்க. வீணாக எதையும் வந்து யோசிக்கக்கூடிய தன்மை அந்த குழந்தைங்களுக்கு வராது. கூடுமான அளவு பெற்றோர் வந்து நல்ல அந்த குழந்தைங்களுக்கு ஒரு உதாரணமாக, ஒரு ரோல் மாடலாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க நிச்சயமாக நல்ல குழந்தைங்களாக வளருவாங்க. அதற்கு நிறையாக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த குழந்தை நல்ல விதமாக வளரும். இதுதான் உண்மை. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே சொத்து சேர்க்கணும், அவங்களுக்கு நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பார்த்தோம் அப்படின்னா ஒர்க்கிங் விமென்ஸ் அதிகம் ஆயிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஃபேமிலி அப்படின்னா 2 பேரும் சம்பாதிச்சா தான் நம்ம வந்து ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் எல்லாருமே வந்துட்டாங்க. அப்படி வர்றது என்ன காரணமாக இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி வரும்பொழுது 2 பேரும் அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. 2 பேரும் நம்ம சேர்த்தா தான் குழந்தைக்கு எதிர்காலம் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை வந்து வளர்கிற ஸ்டேஜில் அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு அன்பு, பாசம் அதெல்லாம் கொடுக்கலன்னா நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக நிச்சயமாக அந்த குழந்தைக்கு நம்ம இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஸ்டேஜில் என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு செயல்பட்டு நம்ம வாழ்க்கையில் அவங்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து வாழும் பொழுது சொத்து சேர்க்கிறது மட்டும் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற செல்வம் கிடையாது. அவங்களுக்கு நல்ல அறிவு, அவங்க எப்படி வளரணும், அவங்களுக்கு ஒழுக்க பழக்க வழக்கங்கள், அவங்களோட வளர்ச்சியில் நம்ம முன்னால் இருந்து அவங்களுக்கு கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணாவே அதுவே அந்த குழந்தைங்க வளர்கிறதுக்கு தானாகவே முயற்சி பண்ணும். அப்போது அப்பேற்பட்ட ஒரு தன்மையை தான் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைங்க சமுதாயத்துக்கு நல்ல ஒரு தொண்டு பண்ணுறவங்களா மட்டும் இல்லை, நல்ல ஒரு சமூக சேவகனாகவும் வரலாம். இப்போ சொசைட்டி சார்ந்தும் சரி, நாடு சார்ந்தும் நல்ல ஒரு வளர்ச்சியில் அவங்க வந்து முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நல்ல விஷயங்களையே அவங்க நினச்சி செயல்படுவாங்க. அந்த மாதிரி நம்ம குழந்தைங்கள வளர்க்க முற்படுவோம். நம்ம குழந்தைங்கள நம்ம அந்த மாதிரி வளர்த்து நம்ம ஒரு முன்மாதிரியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நிறைவு பண்ணுறேன். வாழ்க வளமுடன்.